அனைவருக்கும் வணக்கம். இது சங்கிலியின் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் செய்தியாளர் எஸ். கலாதேவன். இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். $2.5 மில்லியன் சைபர் தாக்குதல், பாராளுமன்றத்துக்கு நிதியமைச்சு விசேட அறிக்கை. காவத்தை நீலாகாமத்தில் என்ன நடக்கிறது? பாதுகாப்பு குழு அமைத்து அவர்களை பாதுகாத்து விட முடியுமா? கட்நாயகவில் 22 பிக்குகள் அதிரடி கைது, மீட்கப்பட்ட பெருந்தொகை போதைப்பொருள். கைது செய்யப்பட்ட அர்ஜுனாவுக்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு. பரபரப்பு சம்பவம், வெள்ளை மாளிகை விருந்தில் துப்பாக்கிச் சூடு, இலக்கு வைக்கப்பட்ட ஜனாதிபதி ட்ரம்ப். இனி விரிவான செய்திகள். $2.5 மில்லியன் சைபர் தாக்குதல், பாராளுமன்றத்துக்கு நிதியமைச்சு விசேட அறிக்கை. நிதியமைச்சின் கணனி கட்டுப்பாட்டில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சைபர் தாக்குதல் தொடர்பில் பாராளுமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. பெரும் சர்ச்சைக்குள்ளாகியுள்ள சைபர் திருட்டு மோசடி தொடர்பில் நிதியமைச்சினால் தயாரிக்கப்பட்டுள்ள விசேட அறிக்கை பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி அர்சன சூரிய பெரும தெரிவித்துள்ளார். நிதியமைச்சின் வெளிநாட்டு மனிதவள திணைக்களத்தின் கணனி கட்டுப்பாட்டுக்கு ஊடுருவி சைபர் குற்றவாளிகளால் $2.5 மில்லியன் அமெரிக்கன் திருடப்பட்டுள்ளதாக சம்பவம் தொடர்பில் தேசிய சர்வதேச ரீதியில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சைபர் குற்றவாளிகள் தொடர்பில் சர்வதேச நிபுணர்கள் ஒத்துழைப்பு விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும், அந்த வகையில் மேற்படி நிதி மீளப் பெற்றுக் கொள்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுத்துள்ளதாகவும் நிதியமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். காவத்தை நீலகாம தோட்டத்தில் என்ன நடக்கிறது? பாதுகாப்பு குழு அமைத்து அவர்களை பாதுகாத்து விட முடியுமா? ரத்னபுரி காவத்தை நீலகாமம் தோட்டத்தில் தோட்ட நிர்வாகத்தால் தனியார் பாதுகாப்பு நிறுவனத்தில் பணியாற்றுபவர்களை அழைத்து வந்து அதே தோட்டத்தில் வசிக்கும் ஒருவரின் குடியிருப்பு மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த தாக்குதலால் சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகின்றது. மேற்படி தோட்டத்தில் தரிசு நிலத்தில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட குடியிருப்பு என்றுதான் சிலர் தெரிவித்த போதும் அதன் உண்மைத்தன்மை தெரியவில்லை. இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்ற பின்னர் இன்று அந்த பகுதிக்கு சென்ற ஊடகவியலாளர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் அங்குள்ள மக்களை சந்தித்து நீலகாமம் பிரகடனம் என்ற ஒரு ஆவணத்தை தயார் செய்துள்ளனர். அடிக்கடி ரத்னபுரி மாவட்டத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழ்ந்து வருகின்றது. இவை அனைத்தும் தோட்ட நிர்வாகங்களின் ஒத்துழைப்போடுதான் நடைபெறுகிறது என அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன. கட்டுநாயகவில் 22 பிக்குகள் அதிரடி கைது, மீட்கப்பட்ட பெருந்தொகை போதைப் பொருட்கள். கட்நாயக விமான நிலையத்தில் $11 பில்லியனுக்கும் அதிகமான போதைப் பொருட்களுடன் 22 பௌத்த பிக்குகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். காவல்துறை போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்ட சோதனையின் போது குறித்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. இதன்போது பாடசாலை உபகரணங்கள் மற்றும் பல்வேறு இனிப்பு பண்டங்கள் பொதி செய்யப்பட்டிருந்த இரட்டை அடிப்பகுதிகளை கொண்ட பயணப் பொதிகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 110 கிலோகிராமுக்கு அதிகமான குஸ் போதைப்பொருள் மற்றும் ஆசிஸ் என சந்தேகிக்கப்படும் போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட அர்ஜுனாவுக்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு. கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனை எதிர்வரும் 29ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. குறித்த உத்தரவை மல்லாகம் நீதிமன்ற நீதிவான் பிறப்பித்துள்ளார். கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவை மல்லாகம் நீதிவான் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா சற்று முன் இரவாலை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். நிலத்தகராறு ஒன்றில் பெண்களை துன்புறுத்தி துப்பாக்கி முனையில் மிரட்டிய சம்பவம் தொடர்பில் விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டதன் பின்னர் கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. பின்னர் அவரிடம் இருந்த துப்பாக்கி மீளப் பெறப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இவர் எதிர்வரும் 29ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். பரபரப்பு சம்பவம், வெள்ளை மாளிகை விருந்தில் துப்பாக்கிச் சூடு, இலக்கு வைக்கப்பட்ட ஜனாதிபதி ட்ரம்ப். இரவு விருந்தின் போது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடு சம்பவத்தில் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் முதல் பெண்மணி ஆகியோர் காயமின்றி தப்பியதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
வாஷிங்டனில் உள்ள வாஷிங்டன் ஹில்டன் ஓட்டலில் நடைபெற்ற வெள்ளை மாளிகை செய்தியாளர்கள் சங்கத்தின் வருடாந்த இரவு விருந்தின் நிகழ்வின் போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. துப்பாக்கிச்சூடு என சந்தேகிக்கப்படும் பலத்த சத்தங்கள் கேட்டதை அடுத்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அவரது மனைவி மெலனியா ட்ரம்ப் ஆகியோர் அங்கிருந்து அவசரமாக வெளியேறப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டுள்ளன. இத்துடன் இலங்கையின் முக்கிய செய்திகள் யாவும் நிறைவருகின்றன. மீண்டும் ஒரு முக்கிய செய்தி அறிக்கையின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம்.